எதிரணியில இருந்து ராஜ்குமார் சார் ரொம்ப அருமையா பேசுவார். நல்ல வாத்தியார் இல்லம்மா, வாத்தியார்னா அப்படிதான் பேசுவார். பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக மாட்டார். அவருக்கு ஏன் இவ்வளவு கைது? நல்லா பேசுவாரு, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டார். லீவ் அன்னைக்கு போக முடியாதுல்ல. இன்னைக்கு லீவா? அவருக்கு லீவு. எப்படித்தான் ஒருத்தருக்கு மட்டும் 365 நாள் லீவ் கிடைக்குது. ஏமா உங்களுக்கு வயிற்றுச்சல்? வாத்தியார் அவர் மட்டும் இன்றைய ஜெனரேஷனை பார்த்து வயிற்றுச்சல் படலாம், அவரை பார்த்து நாங்க வயிற்றுச்சல் படக்கூடாது. அந்த காலத்தில் திருமணம் எல்லாம் எவ்வளவு ஈஸியாக நடந்தது. சொந்தக்காரர்களே திருமணம் செய்து வைத்தார்கள். எப்படி வைத்தார்கள்? நம்ம அம்மாவுக்கு ஒரு தம்பி இருப்பான், சித்தப்பா பையனும் பெரியப்பா பையனும். 30 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சாரு. இங்க 10வது தான் ஒருத்தி முடிச்சிருப்பா. தாய் மாமனை கட்டிக்கோ படகும் கட்டி வச்சிருவாங்க. 20 வயது வித்தியாசத்தில் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்கல்ல. நல்லா இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களா? 40 வயசுல கல்யாணம் முடிச்சாரு நல்லா இருப்பாரு, 20 வயசுல 40 வயசு கல்யாணம் முடிச்சாரு நல்லா இருக்கலாம், நீங்க கேட்டீங்களா? எங்க கேட்டோம். அவளுக்கு ஓவியம் வரைய தெரியும், அவளுக்கு பல்லாங்குழி விளையாட தெரியும், அவளுக்கு பச்சை குதிரை தாண்ட தெரியும். படக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தன் கனவுகளை எல்லாம் தொலைத்து விட்டு அடுப்படியிலேயே ஒரு காலத்தில் எங்க பெண்கள் கிடந்தார்கள். இப்ப முடிச்சு வைப்பீங்களா? நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சு வேலைக்கு போய் நீ எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சியோ, நம்ம அப்பா எனக்கு எவ்வளவு செலவழிச்சாரோ அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணத்துக்கு சொன்னேன். 30 வயசு ஆகட்டும் ஆகட்டும், என்ன போச்சு? எங்க தம்பி 27 வயசுல இருக்கிறாங்க. யாரு தம்பி 27 வயசுல இருக்காரு. உங்க அடிமா இப்ப பெண்ணுக்கு வயசு மூத்திருந்தா கூட முடிச்சுக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு மாற்றம். சச்சின் வந்து தன்னை விட 3 வயசு மூத்த பொண்ணுதான் திருமணம் முடிச்சிருக்கிறார். எங்க தம்பிக்கு ஒரு 30 வயசுல ஒரு நல்ல பொண்ணை நாங்க பார்த்து முடிச்சு வைப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 50 வயசுல நீங்க முடிச்சுக்கோங்க. இனிமே பட்டி பண்ணி வரமாட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணாச்சு பரவாயில்ல. இவங்க வாங்குற கடைசி சம்பளத்தை எங்க பிள்ளைங்க முதலே வாங்கிருக்காங்க. இது பெருமையா பொறாமையாயும்? பொறாமை. இவ்வளவு பொறாமை பெற்ற பிள்ளைகள் மேல இருக்கவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு 50 வயசுல சம்பாதிச்சதை நம்ம பிள்ளைங்க 25 வயசுல சம்பாதிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தாய் தகப்பனும் பெருமைப்பட வேண்டுமே தவிர ராஜ்குமார் சார் மாதிரி பொறாமைப்படக்கூடாது. சார், அன்னைக்கு நம்ம அப்பா 50 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக 1/2 மணி நேரம் நடந்தார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 1/2 மணி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக 50 ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல வேற லெவல் போயிட்டாங்க. பழைய கதையவே பேசிக்கிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு தெரியுறாங்களா? எங்க ஐடில கம்பெனில வேலை பார்க்கறவங்க இப்படியா இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்க ஐடில இருக்கிறாங்க, அப்படியா தெரியுறாங்க? ஐயோ என்னங்க, இல்ல வெள்ளிக்கிழமைக்கு மேலதான் இல்லைங்க, எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்ல. எல்லாரையும் சொல்லலாம், எல்லாரையும் நீங்க படிச்சு சொல்றீங்க. ஒரு காலத்துல நம்ம தெருவுல போன ஜெனரேஷன் ஆண்கள் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து மனைவியை தெருவுல இழுத்து போட்டு அடிப்பாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு அப்படி எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அவங்க பேசிக்கிற மொழி பாத்தீங்களா? ஹாய் டார்லிங், நீ ஏதாவது சமைக்கிறியா? இல்லடா எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஓகே, நான் உனக்கு செட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துடட்டுமா? வாங்கிட்டு வா. எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா வாழ்றாங்க. மாமா குட்டி, மாமா குட்டி, செல்ல குட்டி. ஒரு லாங் டிரைவ் போவோமா? முன்னாடி எல்லாம் நம்ம அம்மா அப்பாட்ட இப்படி பேசிருக்காங்களா? இல்ல. நம்ம அப்பா அம்மா கிட்ட இப்படி பேசிருக்காங்களா? அப்படின்னா அப்பா வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா அப்பாவுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா போதும்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கணவரே வந்து தோசை இன்னைக்கு நான் சொல்றேன், நீ போய் சட்னி அரைச்சு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து. தோசை வட்டமா வராதுன்னு அவருக்கு தெரியும். தோசை வட்டமா வருது, சதுரமா வருது. வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லையா? அதான் எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு காலத்துல உட்காந்து இடியாப்ப சாப்பிட்டது ஆப்பம் தின்னதையுமே பேசிக்கிட்டு நாங்க பாருங்க நூடுல்ஸ் பானிபூரின்னு எவ்வளவு வெரைட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குழுவிரியோட பேசுறாரு. இன்னைக்கு வந்து திடீர்னு வேலையை விட்டு வட்டி விட்டுருவாங்கன்னா எல்லாரும் தெருவுல வந்து இப்படியே உட்காந்துருப்பாங்க. நான் கேக்குறேன், கொரோனா முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. வேலையை விட்டு விரட்டி விட்டவங்க இப்படியே இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல. யாரு கையவும் நம்பி இருக்காம அவன் சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு அவன் தனி தொழிலதிபரா மாதிரி ஜெயிச்சுட்டான் சார். சார் சோபா பாய்னு ஒருத்தன் சார், கூகுள்ல போட்டு பாருங்க, சோபா பாய்னு ஒருத்தன். முகமது ரசூல் சின்ன பையன் குண்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு பர்னிச்சர் கடை வச்சிருந்திருக்கிறாரு. கடன் வாங்கிட்டு போறவங்க திருப்பியே தர மாட்டாங்க. நொந்துகிட்டே கிடந்திருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கடைக்குள்ள போய் நின்றுகிட்டு ஒரு வீடியோ எடுத்து, இந்த சோபா வெறும் 1500 ரூபாய் தான், யாருக்கு வேண்டுமானாலும் நான் தருகிறேன், வீட்டுக்கே வந்து தருகிறேன் மொபைல் வீடியோ போட்டான். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவனுக்கு பாராட்டு சொல்லியிருக்கான்.
தம்பி உன் கடைக்கு நான் ஒரு நாள் வர்றேன், உன் கடையில உனக்கு நான் சோபா வாங்குறேன் அப்படின்னு இருக்க. எங்க இருக்கிற கிரிக்கெட் வீரரு எங்க இருக்கிற பையனுக்கு பாராட்டு சொல்லி இருக்கிறார். இப்ப அந்த பையன் நெல்சன் படத்துல விக்னேஷ் சிவன் படத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். எங்க தலைமுறை யார் கையும் எதிர்பார்க்கலங்க. என் வீட்டுல உட்காந்து எங்க அப்பா பிசினஸையும் நான் டெவலப் பண்றேங்கிற அளவுக்கு உயர்ந்த அறிவியா அந்த பிள்ளைகள் அறிவு இருக்குது, அவங்க ஜெயிக்கிறாங்க. மத்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தான் அன்றைக்கு தாடி வைத்தார்கள். ஏன் தெரியுமா? அன்னைக்கு தாடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க, சொருப்பு பிஞ்சிரும், முத ஷேவ் பண்ணிக்குவோம் அப்படின்னு அன்னைக்கு அப்பாக்கள் திட்டுனாங்க, தாத்தாக்கள் திட்டுனாங்க. இன்னைக்கு சொல்லிருவீங்க, இப்ப எனக்கு தாடி வச்சிருக்கிறது பிடிச்சிருக்குப்பா, இதுதான் இப்ப ஃபேஷன். அப்படியாப்பா, வச்சுக்கோ, கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோ. ஏன் நாங்க எப்படி இருக்கணும் என்பதை நாங்கள் தேர்வு செய்கிறோம், குடும்பம் ஒத்துக்கொள்கிறது. அன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணுங்கிறதே உங்களால தேர்வு செய்ய முடியல. தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி, அன்னைக்கு பசங்க எப்படி வருவாங்க, தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி இப்படியே வலியும் எண்ணெயெல்லாம் இப்படி சேர்ச்சி அப்படியே பரிதாபமா வருவாங்க. இன்னைக்கு எங்க பிள்ளைங்க அப்படியே குச்சி குச்சியா வச்சுக்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்கோம், அதுல குருவி வந்து உட்காந்துட்டு போகுது. அது ஒரு நல்ல சமூக சேவை தானே சார். இருக்கிறவன் அள்ளி முடிகிறான், இல்லாதவங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் சொல்லலமா, பொதுவா சொல்லுங்க. இந்த ஜெனரேஷன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள். நான் கேக்குறேன், போன ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன் நல்லா படிக்கிறாங்களா, போன ஜெனரேஷன் நல்லா படிச்சாங்க? 600 ஒரு பிள்ளை எடுக்குது சார். கூலி தொழிலாளியுடைய மகள் 600 மார்க் எடுத்துச்சு. நம்ம எல்லாம் முடிச்சாங்க. தமிழ்ல 100 மார்க் எப்படிங்க எடுக்க முடியும்? இங்கிலீஷ் 100 மார்க் போடுவாங்களா? அப்ப எவ்வளவு அச்சடிச்ச மாதிரி படிச்சிருக்கிறான். நீட் எக்ஸாம்ல 720 ஒருத்தர் எடுத்திருக்கான் பிரபஞ்சன் ஒரு பையன். எப்படா ஒரு பிள்ளாத பிள்ளைங்க இப்படி படிப்பாங்களா? இவங்க தேர்ச்சி விகிதம் வருமா? அந்த டெஸ்ட் வைக்கிறாங்களா, இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களா? கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க யாராவது கஷ்டப்பட்டாங்களா டீச்சர்? இல்ல. 100 டெஸ்ட் வைங்க, அவன் பாட்டுக்கு இருப்பான். நீ பாட்டுக்கு வை, நான் படிக்கிறதுதான் படிக்க போறேன். நீ 50 டெஸ்ட் வச்சாருன்னா 1000 டெஸ்ட் வச்சாருன்னா கடைசி நேரத்துல கீழே ஒட்டுன்னு ஒண்ணு கொடுக்க போறீங்க. அதை உட்காந்து கடை கடன் படிச்சு அதை மட்டும் எழுதி 60 மார்க் வாங்கிட்டு போயிடுவான் டீச்சர். நீங்க கஷ்டப்பட்டா நாங்க என்ன பண்றது? உங்க வைக்கிறது. இதுல வேற கூட்டு சேர்க்கிறாங்க. எல்லா ஆசிரியர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் கை கட்ட வச்சு இது ஒரு பழக்கம். நல்லா பேசி கை தட்டுவாங்க, டீச்சர்களையா பார்த்து கை தட்டுவாங்க. அவங்க அவங்களைய கை தட்டுனாங்க. எப்படியோ ஒரு இனம் இனத்தோட சேர்ந்து கிடைச்சு நினைக்கிறேன். இதுல நாங்கள் அந்த காலத்தில் பம்பரம் விளையாண்டோம், கோலி விளையாண்டோம், அது விளையாண்டோம். இந்திய அணியில விளையாண்டீங்களா? நீங்க யாராவது இந்திய அணியில விளையாண்டீங்களா? கிரிக்கெட்ல சேலத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த நடராஜன் இன்னைக்கு இந்திய அணியில நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பிரத்யானம் தான் உலக அளவில் அவங்க ஜெயித்து யாருமே இல்லைன்னு உத்தரப்பிரதேசிட்டாங்க. எல்லாம் சாதாரண வீட்டு பிள்ளைகள். அன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுறத கூட பார்க்க விட மாட்டாங்க. தெருவுல கபடி விளையாடத்தான் செய்வாங்க, நீ வீட்டுக்குள்ள போய் உட்கார். இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட்டில் மித்தாலி ராஜ் உலக சாதனை செய்திருக்கிறார். சச்சின் டெண்டுல்கரை தாண்டிடுச்சு. நாங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். தம்பி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புல அன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. கவிதை கூட அப்படித்தான் எழுதுவாங்க பாத்தீங்களா? கரும்பலகையில் தொடங்கும் கல்வி கடைசியில் கருப்பு அங்கியில் முடிகிறது, ஒவ்வொருவர் கையிலும் காகித திருவோடு. இப்படி ஒரு கவிதை இருந்ததுங்க. பெரியோர்களே, எங்கள் பட்டங்களை தட்டு வடிவில் தாருங்கள், நாங்கள் பிச்சையாவது எடுக்கிறோம். இதெல்லாம் கவிதை எழுதுனது நீங்க? நான் எழுதல சார், போன ஜெனரேஷன். ஆனா இன்னைக்கு யாருக்கிட்டையும் யாரும் வேலை கேட்கறதே இல்ல. வெளிநாட்டுல வேலை பார்க்கிற அந்நிய செலவாணியை அதிகம் வாங்குகிற நாட்டை சேர்ந்தவர்கள் நம் இந்திய நாட்டின் இளைஞர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல டிவி இருந்ததாங்க. போன ஜெனரேஷனுக்கு டிவி இருந்ததா வீட்டுல? ஒண்ணு பஞ்சாயத்து போர்டுல ஆம்பளைங்க உட்காந்து பாத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி டிவியே கிடையாது. நம்ம இதுக்கே வரும். அதுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது. இல்ல நான் 60ல இருந்து சொல்றேன்மா. டிவி வந்தது 6000க்கு போறீங்க. இல்ல டிவி வந்ததுக்கு அப்புறமே சொல்றேன். தெருவுல ஒரு பணக்காரங்க வீட்டுல டிவி இருக்கும். அந்த தெருவுல உள்ள எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல கொண்டாந்துட்டு நிப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் ஒளியும் பார்க்க விட மாட்டாங்களா? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பாடாவதி படம் கணவனே கண்கண்ட தெய்வம், பானை பிடித்தவள் பாக்கியசாலி, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தவன், இந்த படத்தை பாக்குறதுக்கு யார் யார் வீட்டு வாசலிலும் நின்னோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. எல்லார் வீட்லயும் தியேட்டர்ல இருக்கிற மாதிரி டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைய தலைமுறை தான் நாங்க மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு ஐஸ் வண்டியில ஒரு ஐஸ் வித்துக்கிட்டு வருவார், பாத்திருக்கீங்களா சார்? கேசரி ஐஸ், ஜவ்வரிசி, பால் ஐஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல?
அதெல்லாம் கத்துக்கிட்டு வருவாங்க, டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே வருவாங்க. காசு உள்ள பிள்ளைங்க 10 காசுங்க ஒரு ஐஸ், அது கூட நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்காது. இந்த 10 காசு வச்சிருக்க பிள்ளைங்க கம்பீரமா வாங்கி சாப்பிடும். காசே இல்லாத பிள்ளைங்க அந்த ஐஸ்காரன் கூடயே போவாங்க. எல்லா ஐஸும் வித்த உடனே மிச்சம் பிரிஞ்சு கிடக்கும் இல்லையா, அந்த ஐஸ் அந்த ஆள் தருவாரு, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஐபாக்கால போய் ஐஸ்கிரீம் வாங்கி மேல டாப்பிங்ஸ் என்ன வாங்குறதுங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறார்கள் என்றால் பொருளாதாரத்தில் இன்றைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் உண்மை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். நீங்க தான் ஊருக்கு போனோம். ஒரு காலத்துலங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு நம்ம போன ஜெனரேஷன் வரைக்கும் இல்லை. ஒரு கவிஞன் இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து கண்மணி ராஜான்னு ஒரு கவிஞன் எழுதணும், அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அப்பா மகன் கிட்ட சொல்றாரு, எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, பூட்ஸ் அணிந்து கொள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, மேலத்தூர் வழியாக சுற்றி பள்ளிக்கூடத்துக்கு போ. ஏனென்றால் அந்த தெருவில் தான் செருப்பு அணிந்ததற்காக உன் பாட்டனை கட்டி வைத்து அடித்தார்கள். போன ஜெனரேஷன் நம்ம உணர்ந்தோமா இல்லையா? இன்னைக்கு அதே ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஆர்ஐ வந்திருக்காரு, அதே குடும்பத்துல இருந்து ஒரு கலெக்டர் வந்திருக்காரு, தாசில்தார் வந்திருக்காரு, டீச்சர் வந்திருக்காங்க, போலீஸ்காரன் வந்திருக்காங்க. அன்னைக்கு யாரெல்லாம் கும்பிடுற சாமின்னு சொன்னாங்களோ அவங்களை பார்த்து மற்றவர்கள் வணக்கம் சாமி சல்யூட் அடிக்கிற அளவுக்கு எங்கள் தலைமுறை வளர்ந்திருக்கிறது என்றால் இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் பெருமிதம், இதுதான் கௌரவம். நன்றி, வணக்கம்.